உதயநிதி கண்ட்ரோல் த டிஎம்கே. ஸ்டாலினுக்கு இருந்த மரியாதை உதயநிதிக்கு வரக்கூடிய நாட்கள் ஒரு பெரிய போராட்டங்கள் நடந்ததுன்னா then there will be a crisis in DMK. இந்த போராட்டம் இஸ் அகைன்ஸ்ட் ரிசர்வேஷனை தவிர நீட்டுக்கெல்லாம் கிடையாது. டெல்லியில் நடந்து கூட நிறைய காம்பினேஷன் பாயிண்ட். தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறதுக்கு முழு காரணம் ராகுல் காந்தி. இட் வில் பி ரொட்டேஷனா வரும். ஒன் நேஷன் ஒன் போல் நிச்சயம் வருங்க 2029. அந்த ஒரு டீலிமிட்டேஷன் பண்ணிட்டாங்கன்னா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஒன் அண்ட் ஒன்லி மிஸ்டர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணக்கம், நமஸ்காரம். நல்லா இருக்கேன். வெரி ஃபைன். யூ டெல் மீ. சூப்பர் சார். நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் எனக்கு இருக்கிற டாபிக் என்ன அப்படின்னா டிஎம்கே, இப்போ இருக்கிற டிஎம்கே கவர்மெண்ட்டு கொஞ்சமாக பிஜேபி பக்கம் சாயறாங்களோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வருது இல்லையா சார்? ஏன்னா டிவிகேவோட ஸ்டாண்டு ஃபேர்ம் ஆக ஆக இவங்க டிஎம்கே கொஞ்சமாக பிஜேபி பக்கம் சாயிறாங்களோ அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? தங்களுடைய நேயர்களுக்கு ஒரு புரிதலை உண்டாக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக விஜய் அவர்கள் மத்திய அரசாங்கத்துடன் மோத மாட்டார். அவருக்கு இன்னும் 3 வருடங்கள் மோடி பிரதமராக இருப்பதனாலும் இவர் தன்னுடைய முதல் கட்டமான அரசாங்கத்தில் பல சலுகைகளும் பல பண முதலாளிகள் வர வேண்டும் என்பதனால் பண ஒதுக்கீடுகள் அலாட்மெண்ட்ஸ் அண்ட் கிராண்ட்ஸ் அதெல்லாம் வரதுனால he will not be going towards going against center தான் நான் நினைக்கிறேங்க. அதனால ஒரு இமேஜின் பண்ண முடியும். கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக என்று சொல்லிய பிறகு கொள்கை எதிரி பாஜக இருந்தானே தவிர அரசாங்கத்திற்கு அரசாங்கம் இல்லையே. அதனால அவங்க ஒரு சிச்சுவேஷன் வரும், பிஜேபியோட அவர் கை கோத்துக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கவர்மெண்ட் வரும். கணேஷ் அது அவரே ஒத்துனுட்டாங்களே. நீங்க பதவியேற்பால கூட அதை தடுக்கிறது தான் டிஎம்கே கொஞ்சமா பிஜேபி பக்கம் சாயிறாங்களா? எதனால? வாட் இஸ் தி ஸ்ட்ராட்டஜி பிஹைண்ட் டிஎம்கே கோயிங் டுவர்ட்ஸ் பிஜேபி சார்? அவங்களுக்கு ஏதான ஒரு அரசாங்கத்தை கையில வச்சுக்கணும்னு பாக்குறாங்க. புரியுதுங்களா? ஓகே. மாநில அரசாங்கம் பிழிஞ்சு எடுத்துருவாங்க. இப்ப எல்லாம் பார்த்துட்டே இருங்க. பட்ஜெட் 5ஆம் தேதி பண்ண போறாரு விஜய். 5ஆம் தேதி பண்ணிட்டு அப்புறம் he will be very hard on DMK. ஏற்கனவே 2 எம்எல்ஏ அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாரு. 2 பேர் மேல கேஸ் இருக்குது. பட் he is going slow on the cases. அது அவர் கொஞ்சம் அந்த பட்ஜெட்ல முடிச்சுட்டு ஸ்டெபிலைஸ் ஆக்கணும்னு பாக்குறாரு. ஏடிஎம்கேவே க்ளோஸ் பண்ணிட்டாரு. டிஎம்கேவே கேடர் லெவல்ல போயிட்டாங்க நிறைய பேர். ஹாரிசான்டல் வெர்டிகல்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே இந்த வில்லேஜஸ், இந்த ஒன்றியம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. டாப் லெவல்ல எல்லா டிஎம்கே எம்பி எம்எல்ஏஸ் இருக்காங்களே தவிர அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஓல்டர் ஜெனரேஷன், அதாவது ஜென்சியை தவிர இதெல்லாம் அவங்க போயிடுவாங்க. அவ்வளவுதான். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் உதயநிதி பேசியிருக்காரு. டிஎம்கே இஸ் a very old organization. சரி, நீங்க சொல்றது உண்மைதான். அவங்களுக்கு பாருங்க, உதாரணத்துக்கு நான் சொல்றேன். எஸ்.எஸ். பழனிமாணிக்கம், ஜெகத் ரக்ஷகன், டிஆர் பாலு, துரைமுருகன் இவங்க எல்லாம் கொஞ்சம் வித்துட்டு ஆயிடுவாங்க. அவங்க பசங்களை உள்ள இறக்கி விட்டுருவாங்க. அப்போ உதயநிதியினுடைய கிளச்சஸ்ல வர முடியாது. உதயநிதி கண்ட்ரோல் த டிஎம்கே. ஸ்டாலினுக்கு இருந்த மரியாதை உதயநிதிக்கு எல்டர்ஸ் கொடுப்பாங்க, ஆனா யங்ஸ்டர்ஸ் அவ்வளவா கொடுக்க மாட்டேன். உதாரணத்துக்கு சொல்ல பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல 22 எம்பிஸ்ல 14 பேர் 15 பேர் they are with உதயநிதி. So coming back to your question, DMK பிஜேபியோட போகும், ஸ்டாலின் மோடியோட போவாரு, விஜய் மோடியோட போவாரு. ஆனா ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட் வேணுங்க பாக்குறாரு விஜய். ஆனா விஜய் காங்கிரஸ் பக்கத்துல இல்ல சார், ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த வாட்டி 2029லயே அவர் ஏற்கனவே எழுதி வேற கொடுத்துருக்காரு, நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நிப்போம் அப்படின்றதுனால. எழுதி கொடுக்கறதுலாம் யார் கேட்டாங்க? அதுக்கு ஏத்த மாதிரி தான் நேத்தி மன்டோக் சிங் அலுவாலியா போட்டிருக்காரு, அட்வைசரா போட்டிருக்காரு. பட்ஜெட் எப்படி பண்ணணும் எல்லாம் சொல்லிட்டு காங்கிரஸுக்கு பக்கம் தான் இருக்காரு. ஆனா அவர் சொல்லிட்டாரு, நான் டிரான்ஸ்பரண்டா இருப்பேன். அந்த டிரான்ஸ்பரன்சி எப்படின்னு கேட்டீங்கன்னா, நரேந்திர மோடிக்கு அரசாங்கத்தோடு கைகோர்த்திருப்பேன், மாநில மத்திய அரசாங்க உறவை நான் பார்ப்பேன், ராகுல் காந்தி எதிர்த்து ஸ்வேரிங் இன் செரமனிலே சொல்லிட்டார் அவர்.
ஓகே அதனால he will play both sides. தன்னுடைய ஸ்டெபிலிட்டியை பார்க்கறாருங்க அவரு. சார். ஆனா ஸ்டெபிலிட்டி வந்து ஒன்றும் கொள்கை எதிரின்னா நீட்டு வந்து அவங்களோட கொள்கை தானே சார். நீட்டு வந்து வந்து டிவிகேவோட கொள்கை நீட்டு எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து வரவே இல்லையே போராட்டத்துக்கு. வந்து நிச்சயமா விஜய் வந்திருக்கணுமே, வரலையே. ஸோ அதனால he is also taking a softer stand towards பிஜேபி and டிஎம்கே is also taking a softer stand over பிஜேபி அப்படி. கணேஷ் ம் கணேஷ் என்னுடைய டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ம் தாவேகாக்கு எம்பி கிடையாது. சரி. ஆ தாவேகா அணியில இருக்கவங்க எல்லாம் டிஎம்கோட ஐடியாலஜில இருக்காங்க. தாவேகால எத்தனை அணி இருக்கு? காங்கிரஸ் டிஎம்கேல வந்தது, ம் மதிமுக டிஎம்கேல வந்தது, விசிகா டிஎம்கேல வந்தது, கம்யூனிஸ்ட் டிஎம்கேல வந்தது. ஒன்று மட்டும் நிச்சயம், தமிழ்நாடு அரசியல் என்பது இட் இஸ் ஹேவிங் எ ரிவால்விங் சிச்சுவேஷன். ம் இது 2029க்கு முன்னாடி யூ ஆர் கோயிங் டு ஹேவ் எலெக்ஷன் இன் தி பஞ்சாயத். அதுல டிஎம்கே வின் பண்ணிட்டுன்னு வச்சுங்க நிறைய. டிஎம்ஏ தமிழ் வெற்றி கழகத்துக்கு 29ல கஷ்டமா இருக்கும். ஆனா ஒன் திங், ம் டிஎம்கே எல்லாம் கேடர் பேஸ்ட் பார்ட்டி. கேடர் பேஸ்ட் பார்ட்டியா இருந்தா கூட அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் பாதி பேர் டிவிகேக்கு போயிட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்க கொள்கையிலேருந்து கொஞ்சம் வேறுபடுறாங்களோ அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட கொள்கையே வந்து பாஜகவை எதிர்க்கிறது தான். இப்போ பாஜக பக்கத்தை போயிட்டு இருக்காங்க. டிவிகேவோட கொள்கை வந்து நீட் எகெயின்ஸ்டாக தான் போராடி இருந்தாங்க. நீட்டு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு தான் டிஎம்கே கிட்ட கொஸ்டின் கேட்டார் மிஸ்டர் விஜய். இன்னைக்கு நீட் எதிர்ப்பு போராட்டத்துக்கு அவர் வரவே இல்லை. எப்படி சார் கொள்கையிலேருந்து அவங்க எல்லாருமே வெளியே போகிறாங்களோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வருது இல்லையா? அது இந்த காரணத்துக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். இது எல்லா பாயிண்ட் தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறதுக்கு முழு காரணம் ராகுல் காந்தி, காங்கிரஸ். ஓகே சரி. இப்ப பாருங்க, ராகுல் காந்தி நீட்டை ஒழிக்கணும்ட்டு பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் பண்ண போது அவர் கைதாயிட்டு ஒரு மாநிலத்துல விட்டாங்க. எல்லா மாநிலத்தையும் ஆப்போசிஷன் வந்தது. ஸ்டாலின் சொல்லவே ஒண்ணும். தமிழ்நாட்டுல போராட்டம் அவ்வளவா இல்லை, ஒடுக்கிட்டாரு. லா அண்ட் ஆர்டர் நல்லா பண்ணிட்டு வரும். பாலன் பவன்ல கம்யூனிஸ்ட் கட்சி வீட்டுல தான் ஆபீஸ்ல நடந்ததை தவிர அங்க 2 மந்திரி அனுப்பிச்சு விட்டாரு. அதோட சரி, தமிழ்நாட்டுல லா அண்ட் ஆர்டர் வராத பார்த்து நிட்டாரு. காரணம் என்னன்னா, அங்க நம்மளுக்கு ரிசர்வேஷன் 69% இருக்குது. இந்த போராட்டம் இஸ் அகேன்ஸ்ட் ரிசர்வேஷனை தவிர நீட்டுக்கு எல்லாம் கிடையாது. டெல்லியில் நடந்து கூட நிறைய காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஸோ அதனால தமிழ்நாடு ஒரு விசித்திரமான சுச்சுவேஷன் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் கணேஷ். ஓகே. ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் பிஜேபியை நோக்கி போறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. பிஜேபி நோக்கி போல, காங்கிரஸ் எதிர்த்து போறாங்க. காங்கிரஸ் பிஜேபி சார் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா விஜய் வந்து அவரோட ஸ்டாண்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்கிறாரோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வருதே சார். நிறைய இடத்துல வந்து விஜய் வந்து ராகுல் காந்தியை விட ஒரு படி ஜாஸ்தியாக வந்து ப்ரமோஷன் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வருது. நீங்கள் எப்படி சார் அதை பார்க்குறீங்க? வில் தேர் பி a conflict between ராகுல் காந்தி அண்ட் விஜய் in the future? இல்லாட்டினா வந்து உடனே வராது. இந்த லாங்கர் ரன் எஸ் there will be a conflict. Definitely there will be a conflict. ஓகே. லாங்கர் ரன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் எப்படி வந்து டிஎம்கே முதுக குத்தித்தோ அதே மாதிரி விஜய் முதுகிலே குத்துவாங்க. அதுக்காக விஜய் இஸ் ப்ரிப்பேரிங். இப்ப பாருங்க, 7 எம்எல்ஏ சீட்டுக்கு வரணுங்க எலெக்ஷன், அது வரவே இல்லை. நான் கேள்விப்படுறேன் டிஎம்கேல இருந்து ஒரு 5-6 பேர் வெளில வந்துருவாங்கன்னு கேள்விப்படுறேன் நான். டிஎம்கேல இந்த 5-6 பேர் வெளியே வரதுக்கு சான்சஸ் இருக்கா சார்? யாரெல்லாம் ஏதாவது நேம்ஸ் தெரியுமா? இல்லாட்டினா வந்து தீஸ் ஆர் ஆல் இன்னும் கொஸ்டினபிள்? ஒட்டுமொத்தமா சொல்ல போனோம்னா, ஸ்டாலின் வந்து சொல்லிட்டாரு, ஓ பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கத்துக்கு சொல்லிட்டாரு, நீங்க வந்து யூ கேன் ப்ரொசீட் வித் டிவிகே, யூ ஃபாட் இன் டிஎம்கே சிம்பிள், நீங்க தனியா போறதுனால போய்க்கிறாங்க. அது ஒண்ணு உடைய ஆரம்பிச்சதுன்னு வச்சுங்க. இந்த 2 எம்எல்ஏ அரசு வரக்கூடிய நாட்கள் ஒரு பெரிய போராட்டங்கள் நடந்ததுன்னா, then there will be a crisis in டிஎம்கே. எப்படி ஏடிஎம்கே உதறதுங்களோ அதே மாதிரி டிஎம்கே உதற வச்சிருவாங்க அவர். சார் ஏடிஎம்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு சமாதியான ஒரு நிலைமையில தான் இப்போதைக்கு இருக்கிறாங்க. அவங்க அங்கேருந்து ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி வருவாங்களான்னு நமக்கு தெரியாது. பட் இப்போதைக்கு அடிச்சு துவம்சம் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க. அதே மாதிரி டிஎம்கேவையும் அடிச்சு துவம்சம் பண்ணுவாருன்ற மாதிரி சொல்றீங்களா? எப்படி அப்போசிஷன் யார் தமிழ்நாட்டுல? பிஜேபி. ஆமா, அப்போசிஷன் வந்து பிஜேபியா தான் அடுத்தது வரணும் நிச்சயமா. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் ஐடியாலஜிக்கல் வார் பிட்வீன் திராவிடியன் மூவ்மெண்ட் அண்ட் ஹிந்து மூவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி வந்துடும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து பாக்குறீங்க. ஆமா, அண்ணாமலை இந்த ஸ்டாண்ட்ல வந்து உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி பாக்குறீங்களா?
அண்ணாமலையோட வேகம் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. இருந்தாலும் அண்ணாமலை இஸ் டெஃபினெட்லி a factor in 2029 லோக்சபா அண்ட் இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன் அவர் தான் டிசைடிங் ஃபேக்டரா இருப்பார். சரிங்க சார். பாஸ்கர் இங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு சார். எப்பவுமே உங்ககிட்ட இன்டர்வியூனால பாஸ்கர் 2029ல வந்து திருப்பியும் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டா? திருப்பியும் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டேட் எலெக்ஷனை நம்ம பார்ப்போமா 2029லன்னு கேட்டிருக்காரு சார். நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? என்னை பொறுத்த மட்டும் நரேந்திர மோடி அவர்கள் விடாப்பிடியாக இருக்கிறார். பாஸ்கருக்கு ஒரே ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா 2029ல லோக்சபா எலெக்ஷன் நடக்கும். சைமில்டேனியஸ் எலெக்ஷன் வந்து 2031 2032 அப்படி போயிடுமே தவிர எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எலெக்ஷனுக்கு 3 வருஷம் இருக்குதோ 2 வருஷம் இருக்குதோ அதெல்லாம் தள்ளி போட்டுருவாங்க. 29 எது இருக்குதோ அதெல்லாம் வச்சுப்பாங்க. ஸோ இந்த சைக்கிள் வரதுக்கு நாளாகும். சார் யூபியில எலெக்ஷன் நடக்க போகுது இல்லையா சார்? யூபியில எலெக்ஷன் நடக்குமா நடக்காதா சார்? ஏன்னா அப்பனா 2 வருஷம் கேப்ல தானே இருக்கும். 2 வருஷம் இப்ப அந்த 3 வருஷம் பாக்கி இருக்கு பாருன்னா தொட மாட்டாங்க. ஓகே. 29ல நடுவில் வந்துச்சுன்னா அது they will not work with that. இப்ப பாருங்க 2027ல அங்க இது உத்தரப்பிரதேசத்து எலெக்ஷன். ஆமா. that will end 2032. கரெக்ட். அந்த 2032ல தான் யூபி எலெக்ஷன் இருக்கும். ஆமா. அது 2034 வரைக்கும் போட்டுருவாங்கன்றீங்களா? ஆமா, அப்படிதான் இருக்கும். அந்த கான்ஸ்டிடியூஷன் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு மாத்திப்பாங்க. இட் வில் பி ரொட்டேஷனா வரும். ஒன் நேஷன் ஒன் போல் நிச்சயம் வருங்க 2029ல. அண்ட் மோரோவர் டீலிமிட்டேஷன் பண்ணிட்டாங்கன்னா 850 எம்எல்ஏ எம்பிஸ் இருப்பாங்க இந்தியாவில். சரிங்க சார். தமிழ்நாட்டுல எப்படி சார் 2029ல திருப்பியும் எலெக்ஷன் வரதுக்கு ஸ்டேட் எலெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு பாக்குறீங்களா? இது கிடையவே கிடையாது. விஜய் 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவார். ஓகே. அப்படின்னா வந்து 2029ல ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. தமிழ்நாட்டுக்கு வர சான்ஸ் கிடையாது. தமிழ்நாட்டுல வந்து 2031ல வரப்போகுதுங்க. கரெக்ட். எது 29க்கு வந்த அப்புறம் தாமே எவ்ரிதிங் வில் பி ஃபாலோயிங் இன் ஒன் பிளேஸ். அப்படிதான் அந்த சுதர்ஷன் ஆட்சி எங்கிட்ட சொன்னது நான் சொல்றேன். ஓகே. அப்ப 2031 வந்து அவரோட பீரியட் வந்து 2034 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும்ன்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா சார்? எக்ஸ்டெண்ட் ஆகாது. அதுக்கு ஏதாவது ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க. ஏன்னா சுதர்ஷன் ஆட்சி இப்பதான் ஒன் நேஷன் ஒன் போலுடைய பார்லிமெண்டரி கமிட்டிக்கு சேர்மனா இருந்தாரு when he was ராஜ்யசபா எம்பி. அவர் சொல்றாரு 2034ல எல்லாம் ஒன்னாயிடும் அப்படிங்கிற 5 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படி சொல்றாரு. ஓகே. சம் ஃபார்முலா வில் பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் அண்ட் 2034 2029ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. 2034ல எக்ஸாக்ட்லி தேர் யூ ஆர் கரெக்ட். இதே மாதிரி தான். சரிங்க சார். ரொம்ப நன்றி சார் நம்மளோட क्वेश्चंस எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம் சார். தேங்க் யூ. நமஸ்தே. ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.